சார் ஸ்டேஷனுக்குள்ள வாங்க சார். மேடம் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரதுக்குள்ள குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவை காட்டிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்புங்க சார். மேடம் நிஜமா தான் சொல்றீங்களா மேடம்? ஆமா சார், சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. வாங்க சார், பாருங்க. அம்மா. தமிழ், ஆதித்யா, ஏய் நீங்க எப்ப இங்க வந்தீங்க? அம்மா, அப்பா உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரப்ப அவருக்கு தெரியாம காரோட பின் சீட்ல ஏறி ஒழிஞ்சுக்கிட்டு இங்க வந்துட்டோமா. ஆதித்யா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்பாவுக்கு தானே ரொம்ப கஷ்டம். நான் தான் சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்காக இந்த நைட் டைம்ல இப்படி அப்பாவுக்கு தெரியாம கார்ல வந்து அவரை சிரமப்படுத்துறீங்க? பாரதி, அதை விடுங்க. என் குழந்தைங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுல இருந்து நீங்க எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். மேடம், இந்த லாக்கப்பை கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுறேன். சாரி சார், இன்ஸ்பெக்டர் உங்களை உள்ள விட்டதே பெரிய விஷயம். நீங்க லாக்கப்பை திறக்க சொல்வீங்கன்னு தான் அவங்க சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படியே சாப்பாடு கொடுங்க சார், வேற வழி இல்லை சார். மேடம், ஏதாவது பண்ணுங்க மேடம். சாரி சார், அவங்க இந்த அளவுக்கு அலோவ் பண்ணதே பெரிய விஷயம். நீங்க இப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போங்க சார். நான் நிலா கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டத நிலா உங்ககிட்ட சொன்னதுனாலதான் இப்ப நீங்க எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதே இப்ப நீங்க தான் எனக்கு ஊட்டி விடணும்.